வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். உங்க கையில இருக்கிற ஒரு பள்ளி பாடப்புத்தகத்தை வச்சு தான் இந்த உரையாடலே ஆரம்பிக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா, கணினி ஆய்வகத்தில் இருக்கிற கருவிகளோட படங்கள் இருக்கு. கேபினெட், மானிட்டர், சிபியூன்னு நிறைய பெயர்கள். ம். இத நாம ஒரு லிஸ்ட் மாதிரி மட்டும் பார்க்காம, இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எப்படி ஒரு மாயாஜாலத்தை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அதாவது, நீங்க கீபோர்ட்ல ஒரு எழுத்தை தட்டும்போது, அந்த ஒரு நொடியில அந்த தகவல் எப்படி ஒரு சிக்னலா மாறி, கம்பி வழியா போய், கம்ப்யூட்டரோட மூளைக்கு போய், திரும்ப உங்க ஸ்கிரீன்ல எழுத்தா தெரியுதுங்கிற முழு பயணத்தையும் பார்க்க போறோம். ரெடியா? நிச்சயமா. ஆரம்பிக்கலாம். சரி. முதல்ல கணினி பெட்டி, அதாவது அந்த கேபினெட்டுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெளியிருந்து பார்த்தா அது ஒரு சாதாரண பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆமா. ஆனா உள்ள ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்க பாடப்புத்தகத்துல மதர் போர்டு, சிபியு, ரேம், ஹார்ட் டிஸ்க்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த உள்வட்ட குழு. இதுல எது தலைவர், எது உதவியாளர்? நல்ல கேள்வி. அந்த கேபினெட்குள்ள இருக்கிறத ஒரு கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஓகே, ஹெட் ஆஃபீஸ். அதுல இருக்கிற மதர் போர்டு தான் அந்த ஆபீஸோட தளம். எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு இடம். சரி. அந்த தளத்துல ரொம்ப முக்கியமான ரூம்ல உட்கார்ந்திருக்கிறவர் தான் சிபியு, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இவர்தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. சிஇஓவா? அப்போ எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது இவர்தானா? எல்லாரும் இவரை கணினியின் மூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா அந்த மூளை எப்படி வளர்ந்துச்சுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். ம், சொல்லுங்க. ஆரம்ப கால சிபியுக்கள் ஒரே நேரத்துல ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யற ஒரு ஆள் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற மல்டி கோர் சிபியுக்கள் அப்படி இல்ல. மல்டி கோர்னா? ஒரு சிபியுல 4 கோர் இருக்குன்னு வச்சுக்கிட்டா, அது ஒரே ரூம்ல 4 புத்திசாலி நிபுணர்கள் உட்கார்ந்து ஒரு பெரிய வேலையோட வெவ்வேறு பகுதிகளை ஒரே நேரத்துல செய்யற மாதிரி. ஓ. அதனாலதான் நம்மால ஒரே நேரத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே இன்டர்நெட்ல தேட முடியுது, ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியுது. அந்த 4 பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாவ், அந்த அனாலஜி ரொம்ப தெளிவா இருக்கு. சோ சிபியு ஒரு ஜீனியஸ் டீம். சரி, அந்த சிஇஓக்கு அடுத்து ரேம், ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ரெண்டுமே மெமரி சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுது. அப்போ ஏன் 2 தேவைப்படுது? என்ன வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்க தான் நிறைய பேர் குழம்புறாங்க. இத சிம்பிளா புரிஞ்சுக்க, ரேம உங்க ஒர்க் பெஞ்ச், அதாவது நீங்க வேலை செய்யற மேஜான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒர்க்கிங் டேபிள். ஆமா. ஹார்ட் டிஸ்க் உங்க புத்தக அலமாரி இல்லனா ஃபைல் கேபினெட் மாதிரி. வேலை செய்யற மேஜை, புத்தக அலமாரி. சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு தேவையான புக்ஸ், டூல்ஸ், பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த அலமாரியில இருந்து எடுத்து உங்க மேஜையில பரப்பி வைப்பீங்க இல்லையா? ஆமாமா. மேஜை எவ்ளோ பெருசா இருக்கோ அவ்ளோ பொருட்களை வச்சு ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியும். அதுதான் ரேம். நீங்க இப்போ யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், ஃபைல்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல இருந்து தற்காலிகமா இந்த ரேம்ங்கிற மேஜைக்கு வந்துடும். ஓ. சிபியுக்கும் தேவையான தகவல்களை உடனே எடுத்து கொடுக்க ரேம் உதவுது. அப்போ கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகுதுன்னா, என் மேஜை ரொம்ப சின்னதா இருக்கு, பொருட்கள் எல்லாம் கீழே சிதறி கிடக்குதுன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. உங்க ரேம் கம்மியா இருந்தா, அதாவது மேஜை சின்னதா இருந்தா, கம்ப்யூட்டர் ஒரு வேலையை செய்ய இன்னொரு வேலையை திரும்ப அலமாரிக்கு, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பிட்டு புது ஃபைலை எடுத்துட்டு வரணும். சரி சரி. இந்த எடுத்துட்டு வர்றது திரும்ப வைக்கிறது மாதிரி வேலைகளால தான் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகுது. அதனால தான் மோர் ரேம் மீன்ஸ் ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றாங்க. ஓகே. நீங்க வேலையை முடிச்சிட்டு கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணும்போது அந்த மேஜையில இருக்கிற எல்லாமே காலியாயிடும். புரிஞ்சுது. அப்போ ஹார்ட் டிஸ்க் தான் அந்த நிரந்தரமான அலமாரி. நான் சேவ் பண்ற எல்லா ஃபைல்ஸ், போட்டோஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே அங்கதான் பெர்மனண்டா இருக்கும். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலும் அழியாது. இதுதான் வித்தியாசம். உள்வட்ட குழுவோட வேலை இப்போ தெளிவா புரியுது. சரி, இந்த சக்தி வாய்ந்த டீம் பாக்ஸுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நாம, அதாவது யூசர்ஸ், அவங்க கூட எப்படி பேசுறது? நாம சொல்றத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இங்கதான் உங்க பாடப்புத்தகத்துல இருக்கிற கீபோர்டு, மவுஸ், ஸ்கேனர் மாதிரி வெளிச்சாதனங்கள், அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. இந்த வெளிச்சாதனங்களை நாம அதோட வேலைய வச்சு 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ். இன்னொன்னு வெளியீட்டு சாதனங்கள், அவுட்புட் டிவைசஸ். பேர்லயே அர்த்தம் இருக்கு.
உள்ளீடுன்னா நம்ம கிட்ட இருந்து தகவல்களை வாங்கி கம்ப்யூட்டருக்கு உள்ள அனுப்புறது. அதாவது நாம கம்ப்யூட்டரோட பேச பயன்படுத்துற கருவிகள். கீபோர்ட் மூலமா டைப் பண்றோம், மவுஸ் மூலமா கிளிக் பண்ணி ஆர்டர் பண்றோம். ஆமா, உங்க பாடப்புத்தகத்துல ஸ்கேனர், மைக் இது எல்லாம் கூட உள்ளீட்டு சாதனங்கள்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி? கீபோர்டு வந்து எழுத்துக்களை இன்புட்டா அனுப்புது, மவுஸ் வந்து இயக்கத்தை இன்புட்டா அனுப்புது. அதே மாதிரி மைக்ரோஃபோன் நம்மோட குரலை, அதாவது சவுண்ட் வேவ்ஸ டிஜிட்டல் டேட்டாவா மாத்தி கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்புது. ஓகே. ஸ்கேனர் இன்னும் ஒரு படி மேல. அது ஒரு போட்டோ இல்லனா பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள் மாதிரி ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட லைட் மூலமா படிச்சு அத ஒரு டிஜிட்டல் ஃபைலா மாத்தி கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்புது. ஆ, சுருக்கமா சொல்லணும்னா பிசிக்கல் உலகத்தை டிஜிட்டல் உலகத்தோட கனெக்ட் பண்ற ஒரு பாலம் அது. இந்த 4 கருவிகளுக்கும் பொதுவான விஷயம் என்னன்னா, தகவல் போற திசை அது நம்ம கிட்ட இருந்து கம்ப்யூட்டரை நோக்கி போகுது. ஆஹா. அப்போ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவோட டைரக்ஷனை பொறுத்தது. நாம கம்ப்யூட்டருக்குள்ள பேச இந்த இன்புட் டிவைசஸ் உதவுது. ஆமா, அப்போ கம்ப்யூட்டர் நமக்கு எப்படி பதில் சொல்லுது? அதுதான் அவுட்புட் டிவைசஸோட வேலையா? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் மாதிரி? மிகச்சரி. CPU ஒரு வேலைய முடிச்ச பிறகு அதோட ரிசல்ட்ட நமக்கு காட்டணும். அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை நம்மால புரிஞ்சுக்க முடியற வடிவத்துக்கு மாத்துறது தான் அவுட்புட் டிவைசஸோட வேலை. சரி. மானிட்டர் அந்த தகவலை ஒளியா, அதாவது காட்சியா மாத்துது. ஸ்பீக்கர்ஸ் அத ஒளியா மாத்துது. பிரிண்டர் அத பேப்பர்ல மையா மாத்துது. ஓ, கம்ப்யூட்டர் அதோட டிஜிட்டல் மொழியில சொல்றத நமக்கு புரிஞ்ச மனுஷங்க மொழியில, அதாவது காட்சி, ஒளி, அச்சு வடிவத்துல மொழிபெயர்க்கிறவங்க இவங்க தான். உள்ளீடு, வெளியீடு, இன்புட், அவுட்புட். இது ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு. நாம கேள்வி கேட்கிறோம், அது பதில் சொல்லுது. இதுதான் பேசிக். கரெக்ட். அப்போ ஒரு சின்ன கேள்வி. இப்போ நாம எல்லாரும் பயன்படுத்துற ஸ்மார்ட் போன், டச் ஸ்கிரீன், அது உள்ளீடா, வெளியீடா? அருமையான கேள்வி. அதுதான் டெக்னாலஜியோட அடுத்த கட்ட வளர்ச்சி. ஒரு டச் ஸ்கிரீன் வந்து இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் ரெண்டோடையும் கலவை. ரெண்டுமேவா? ஆமா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த காட்சி ஒரு அவுட்புட். அதே ஸ்கிரீனை நீங்க தொட்டு ஒரு ஆப்பை திறக்கும்போது உங்க விரல் தொட்ட இடத்தோட கோஆர்டினேட்ஸ் அது கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. அது ஒரு இன்புட். ஆமா இல்லையா? ஒரே இடத்துல 2 வேலையும் நடக்குது. அதனால தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி. இப்போ நமக்கு கம்ப்யூட்டரோட உள்பாகங்கள் தெரியும், வெளிபாகங்கள் தெரியும், அவை எப்படி தங்களுக்குள்ள பேசிக்குதுன்னு புரியுது. ஆனா இந்த கருவிகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆகலைன்னா சும்மா பேப்பர் வெயிட் மாதிரி தான். ஆமா, என் டேபிளுக்கு பின்னால இருக்கிற அந்த ஸ்பகட்டி மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற கேபிள்ஸோட பங்கு இங்க தான் வருது இல்லையா? ஆமா. அந்த ஸ்பகட்டி மான்ஸ்டரை கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்க பாடப்புத்தகத்துல HDMI, USB, ஈத்தர்நெட் கேபிள்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ம். இந்த கேபிள்ஸ அதோட வேலையை வச்சு 3 முக்கிய வகையா பிரிக்கலாம். பவர், டேட்டா, அப்புறம் டிஸ்ப்ளே. பவர், டேட்டா, டிஸ்ப்ளே. ஓகே, இது எளிதா இருக்கு. பவர் கேபிள் வந்து கரண்ட்டுக்காக, அதுதான் கம்ப்யூட்டருக்கு உயிர் கொடுக்குது. அது சரி. ஆமா. அடுத்து டேட்டா. இதுல ரொம்ப முக்கியமானது USB, அதாவது யூனிவர்சல் சீரியல் பஸ் கேபிள். அதோட பேர் மாதிரியே இது ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. அப்படியா? கீபோர்டு, மவுஸு, பிரிண்டர், பென்டிரைவ், உங்க போனை சார்ஜ் பண்ண, இப்படி பல வேலைகளுக்கு ஒரே கேபிள் யூஸ் ஆகுது. இது டேட்டாவையும் கடத்தும், கொஞ்சமா பவரையும் கடத்தும். சரி. இன்னொரு முக்கியமான டேட்டா கேபிள் வந்து ஈத்தர்நெட் கேபிள். இதை இன்டர்நெட்டுக்கான ஒரு சூப்பர் ஹைவேன்னு சொல்லலாம். உங்க கம்ப்யூட்டரை மோடம் இல்லனா ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி ஸ்டேபிளான, வேகமான இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்க இது உதவுது. அப்போ டிஸ்ப்ளே கேபிள்ங்கிறது மானிட்டருக்கானதா? அந்த லிஸ்ட்ல HDMIன்னு இருக்கு. கரெக்ட். HDMI, அதாவது ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், இன்னைக்கு இருக்கிற நவீன டிஸ்ப்ளே கனெக்ஷன். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஹை குவாலிட்டி வீடியோவையும் ஆடியோவையும் ஒரே கேபிள்ல கொண்டு போகும். ஓ, ஒரே கேபிள்ல ரெண்டுமேவா? கனெக்ட் ஆகுது. வீட்ல இன்டர்நெட்டுக்கு வைஃபை யூஸ் பண்றோம். ஹம் அப்போ இந்த வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் கேபிள்ஸோட வேலையா அப்படியே செய்யுதா? ஒரு வகையில ஆமா, ஆனா அதுக்குள்ள சில நுட்பமான வித்தியாசங்கள் இருக்கு. வைஃபை வந்து ஈத்தர்நெட் கேபிளோட வயர்லெஸ் வடிவம்னு சொல்லலாம். அது ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குது. சரி. அதன் மூலமா பல கருவிகளை இன்டர்நெட்டோடையும் ஒன்னோட ஒன்னும் கனெக்ட் பண்ணலாம். ஆனா ப்ளூடூத் வந்து USB கேபிளோட வயர்லெஸ் வடிவம் மாதிரி. அது ஒரு கருவியை இன்னொரு கருவியோட நேரடியா குறைஞ்ச தூரத்துல இணைக்க பயன்படுது. ஓ, உதாரணத்துக்கு உங்க ஹெட்போனை உங்க போனோட இணைக்கிற மாதிரி. வைஃபை ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி, எல்லாரும் பேசிக்கலாம். ப்ளூடூத் வந்து 2 பேர் மட்டும் தனியா பேசிக்கிற மாதிரி. இது ஒரு நல்ல விளக்கம். சரி,
உங்க பாடப்புத்தகத்துல சர்வர், தின் கிளையண்ட்னு 2 வார்த்தைகள் இருக்கு. இது எப்படி இந்த உரையாடலோட பொருந்துது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் நாம பேசுனது ஒரு தனிப்பட்ட கம்ப்யூட்டரை பத்தி. அத ஒரு தனி வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே கிச்சன், சிபியு, ஸ்டோர் ரூம், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்கு. சரி. ஆனா ஒரு சர்வர் தின் கிளையண்ட் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி. காலேஜ் ஹாஸ்டலா? ஆமா, ஹாஸ்டல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரூம் இருக்கும். ஆனா கிச்சன்னு எதுவும் இருக்காது. ஒரு தட்டு மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு பசிக்கும்போது அந்த தட்டை எடுத்துட்டு சென்ட்ரல் மெஸ்ஸுக்கு அவங்க ஆர்டரை, அதாவது இன்புட்டை அனுப்புவாங்க. ஓகே. அந்த ரொம்ப பெரிய மெஸ் தான் சர்வர். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது சாப்பாட்டை தயாரிச்சு, அதாவது ப்ராசஸ் பண்ணி அவங்க தட்டுக்கு, அதாவது அவுட்புட்டை அனுப்பி வைக்கும். புரியுது. இங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரூம் தான் தின் கிளையண்ட். அது ஒரு பேசிக் ஸ்கிரீன், கீபோர்ட், மவுஸ் மட்டும் வச்ச ஒரு சாதனம். அதுவா எதையும் செய்யாது. எல்லா வேலையும் சர்வர் தான் பாத்துக்கும். ஸ்கூல்ஸ், பெரிய ஆபீஸ்லலாம் செலவை குறைக்க இந்த முறைய பயன்படுத்துவாங்க. வாவ்! அந்த ஹாஸ்டல் அனாலஜி இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக்கிடுச்சு. ஆக, இன்னைக்கு நாம ஒரு கம்ப்யூட்டரோட பாகங்களை சும்மா பட்டியலிடல. ஆமா. ஒரு இன்புட் எப்படி டிராவல் பண்ணுது, சிபியுவும் ரேமும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுது, இன்புட் அவுட்புட்டுங்கிற உரையாடல் எப்படி நடக்குது, அப்புறம் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் அந்த உரையாடலை எப்படி சாத்தியமாக்குதுன்னு பார்த்தோம். ம். ஒரு தனிப்பட்ட கம்ப்யூட்டருக்கும் ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற தின் கிளையண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறோம், அது நமக்கு அவுட்புட் தருது. இந்த உறவு இப்போ மாறிட்டு வருதா? ம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் ஸ்பீக்கர் நீங்க கேட்காமலேயே வானிலை மோசமாக போகுதுன்னு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. உங்க ஸ்மார்ட் வாட்ச் உங்க ஹார்ட் பீட் வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. ஆமா, இது நடந்துட்டு இருக்கு. இங்க இன்புட் யாரிடமிருந்து வந்துச்சு? உங்ககிட்ட இருந்தா, இல்ல அந்த டிவைஸ் அதோட சென்சார்ஸ் மூலமா சுற்றுப்புறத்திலிருந்து தானா உருவாக்கிக்குச்சா? ஒருவேளை கம்ப்யூட்டர்ஸோட நம்ம உரையாடலோட அடுத்த கட்டம் அதுங்க நம்மகிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதா இருக்குமோ?